எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பப்ஸாக இருக்கட்டும், எக் பப்ஸாக இருக்கட்டும், ரெண்டு கான்செப்ட் ஒன்று தான். அது வந்து வெஜிடபிள் பப்ஸ்ன்றப்ப வெஜிடபிள் மட்டும் வைப்போம், எக் பப்ஸ்ன்றப்ப வந்து முட்டை சேர்த்து வைப்போம். ஆனால் இது வந்து எப்படி பார்க்கலாம், வீட்டிலே செய்ய போகிறோம். வீட்டில் வந்து ஓவன் இல்லாமல் எப்படி வீட்டில் செய்யலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணி நேரத்துக்கு, நான் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. மாவு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதாக போட போகிறோம். உருண்டையை போட்டு அது ஒன்று மேலே ஒன்று லேயர் வச்சு நம்ம ஷீட்டு உருட்ட போகிறோம். அது எப்படி உருட்டலான்னு பார்க்கலாம் பாருங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்து வச்சுருக்கோம், உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு லேயராக நம்ம போட போகிறோம். அது எப்படி ஒன்று பின்னால் ஒன்று போடலாம் அப்படின்றத பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் லைட்டாக கொஞ்சம் மாவு அடியில் தட்டிக்கிங்க, போட்டுக்குங்க. ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக கொஞ்சம் மாவு மேலே போட்டு ஜஸ்ட் ஒரு கையில் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு மாவு எடுத்துக்கங்க. அதையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பண்ண போகிறோம்னா அதை ஒரு டால்டா வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த டால்டா வச்சு நம்ம இந்த லேயரை மூட போகிறோம். மூணு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லேயர் இருக்குது. 1 2 3 4. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம டால்டா வச்சுருக்கோம். இதுமாரி எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக உருட்டலாம். இப்போ எல்லாத்தையும் லேயர் போட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பப்ஸு உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வதக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது ஊறினதுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் எடுத்து இதை ஒரு உருட்டை விட்டு இது உள்ளே வச்சு நம்ம ஓவனில் வைக்க வேண்டியதான். அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே உருட்டி வச்சது லேயராக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம இன்னும் நல்லா தட்டியை தீட்டி நம்ம உள்ளே வந்து அந்த இதில் வைக்க போகிறோம், ஸ்டஃப்டு வைக்க போகிறோம். ஸ்டஃப்டு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயராக நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம டால்டாலாம் வச்சு நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா தீட்டி நம்ம உள்ளே வந்து அந்த மசாலாலாம் உள்ளே வைக்க போகிறோம். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ லைட்டாக மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு ஜஸ்ட் கையால் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இவ்வளோ ப்ரெஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே லேயராக ஊட்ட போகிறோம். நம்ம டால்டா ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நம்ம மேலே வந்து திருப்பி வந்து டால்டா போட தேவையில்ல. இப்படி ஒரு மடிப்பு, இதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து இந்த லேயரில் இப்படி வச்சுப்போம். இந்த கார்னர் மட்டும் லைட்டாக கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம மசாலா வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதும். ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு வைங்க, அதிகமாக வச்சிட வேண்டாம். இதை வந்து இந்த லேயரில் இதை என்ன பண்ணணும்னா இதை அப்படியே எடுத்து இது மடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த இடத்துல லைட்டாக அழுத்தி விடுங்க, ரொம்ப அழுத்த தேவை. அப்படியே எடுத்து வைக்கணும். ஒருத்தர் அண்ணா கூட்டு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள் பப்ஸ் செஞ்சிட்டோம். இப்போ வந்து முட்டை பப்ஸ் செய்ய போகிறோம். முட்டை பப்ஸுக்கு அதே மசாலா தான், கூடவே வந்து ஒரு முட்டை வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாம் பாருங்கள். மசாலா கொஞ்சமாக வச்சு ஒரு முட்டையை கட் பண்ணணும். கட் பண்ண முட்டையை ஸ்பெஷல் அதே மாதிரி தான். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுனா மேலே தீயாது, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் எண்ணெய் தடவும். ஓகே, முடிஞ்சு. கங்கு கொட்டி இதுக்கு மேலே வந்து இந்த டபரா வைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மணல் கொட்டலாம், இல்லைன்னா உப்பு கொட்டலாம். நாங்கள் உப்பு கொட்டிக்கிறேன். ஒரு பேக்கெட்
பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓவன் வைப்பாங்க. ஃப்ரீ ஓவன்னா ஒன்றும் இல்லை, உள்ளே எதுவும் இல்லாமல் ஹீட் மட்டும் ஆகும். இப்போதைக்கு உப்பு கொட்டி ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பப்ஸ் செஞ்சு எடுத்து உள்ளே வைக்கணும். ஃப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே உப்பு கொட்டியிருக்கோம். உப்புக்கு மேலே இந்த கலவடை மாரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே அந்த பப்ஸ் தட்டு வச்சு அதுக்கு மேலே மூட போகிறோம். பார்த்தாலே நல்லா சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கலவடை பப்ஸ் நம்ம ஒரே தட்டில் 2 வைக்கிற, ஒரே ஓவன் மேலே வச்சு 2 வைக்க போகிறோம், 2 லேயர் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு தட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக இடிக்கிற உரல் வச்சு அதுக்கு மேலே வச்சு அனல் இருக்கும். ஸோ ஓவன் மாரி நாலா பக்கமும் அனல் வர்றதுனால பப்ஸ் சீஸே வந்துடும். கிட்டவா அவ்வளோ தூரம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும். கரண்ட்டு வேறு இல்லை, இடம் இருட்டி வேறு போயிடுச்சு. ஸோ அதனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நெருப்பு ஆனால் இன்னும் இருக்குது தான் செய்யுது, லைட்டாக ஆனால் அடிச்சுட்டு தான் இருக்குது. பப்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இருட்டாயிடுச்சு, ஆனால் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். ஏன் வெளிச்சத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என்ன கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. நாங்கள் இந்த ஓவன் ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகிறதுனால இருட்டிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வீடியோஸை எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது ஆனால் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கார்னரில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கறி இருக்குது, மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் பாதிக்கல. எனக்கு பார்த்திங்கன்னா பப்ஸ் சூப்பராக தான் வந்துருக்கு. ஒரு டேஸ்ட் பார்க்க தரலாமா? சூப்பராகுங்க. என்னன்னா இதில் வந்து நம்ம இனிப்பு போட்டிருக்கோம், மாவில் இனிப்பு போட்டு எல்லாமே செஞ்சதுனால பார்த்திங்கன்னா அந்த மாவில் லைட்டாக இனிப்பு சுவை தெரியுது. அந்த மசாலாலாம் மாவில் லைட்டாக இறங்கியிருக்கு. கடையில் சாப்பிட்ற பப்ஸ் மாதிரியே தான் இருக்குது, அழகாக நீட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.